அத்தான் விடிய விடிய காத்திருந்தாரு. கேக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த அனிதா எங்க போனானே தெரியல. நம்மகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இவ இப்படி போயிட்டாளே. பசங்க வேற அம்மா வருவாங்கன்னு காத்திருந்துச்சு. எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே தெரியலையே. ஏன் இப்படி பண்றா? ஒருவேளை அவளுக்கு கல்யாண நாளுன்னு ஞாபகம் இல்லையா? அது எப்படி? மத்தியானம் கூட சொன்னேனே சேலை எடுக்க போனோம் கல்யாண நாளைக்குன்னு, சரின்னு தானே சொன்னா. அதுக்குள்ளேயும் எங்க போனா ஒண்ணுமே சொல்லாம எப்படி? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? யாராவது அவளை ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தா ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணு சரியில்லைன்னு. நானும் அத்தான்ட்ட 2-3 முறை சொல்லிட்டேன். அவரு அதை பற்றி கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்க மாட்டேக்காரு. இவ எல்லாரையும் சந்தேகப்படுறா அப்படி இப்படிங்கிறாரு. அனிதாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உசுரோடே இருக்க மாட்டேன். பாவம் அனிதா எங்கே போய் இப்படி கஷ்டப்படுறாலோ தெரியல. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஃபோன் போட்டு பார்ப்போமா? இல்லை அவன் அம்மா வீட்டுக்கு நேரில் போயிட்டு வந்துடலாமா? அனிதா எங்கடி இருக்க? ஒரு வேலையும் ஓட மாட்டுக்கு, தலையெல்லாம் சுத்துது. எம்பட்டு நேரம் என்ன இப்படி புலம்ப வைப்ப? பசங்களையும் கவனிக்க முடியல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. நீ எப்பவுமே இப்படி வெளியே தங்குனதே இல்லையே. எங்க இருக்க அனிதா? ஐசம்மா என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? அனிதா அம்மா பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கியா? அனிதா அம்மா எங்கேயோ அவசரமா போயிருக்குன்னா ஏதாவது வேலையா போயிருக்கும். அதெல்லாம் வந்துடும் தெரியுமா? அனிதா அம்மா என்னையும் அண்ணனையும் விட்டுட்டு எங்கேயும் எடுக்காது. அதெல்லாம் சீக்கிரம் வந்துடும். நீ போய் சோத்த பங்கு. சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காத. ஜூல தின்னி பண்டாரம் எப்போ பார்த்தாலும் சோறுன்ட்டே இருப்பியோல. ஜூல கொஞ்சமான ஆடி இருக்கால. நேற்று சாயங்காலத்திலிருந்து அனிதா அம்மாவை காணும். எல்லாரும் அனிதா அம்மாவை காணும் தேடிட்டு இருக்கும்போது நீ மட்டும் சோறு கேட்குற. என்ன நீ படுவ இவனா? சோறுன்னு எனக்கு மட்டுமா சோறு கேட்குறேன்? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கேட்குறேன். இங்க பாரு, உனக்கு அனிதா அம்மாவை காணும்னு கவலையா இருக்கலாம். அந்த கவலை தான் எனக்கும் இருக்கு. எல்லாருக்கும் அதே கவலை தான் இருக்கு தெரியுமா? ஆனா அனிதா அம்மா எங்க போனாலும் வந்துடும். நம்ம அனிதா அம்மாவை தேடணும்னா ஒழுங்கா சாப்பிட்டாதான் தேட முடியும். ஏய், சாப்பிட்டாதான் மூளை வேலை செய்யும்ல, கூறு இல்லாதவனே. சாப்பிடாம எப்படில தேட முடியும்? கொஞ்சமான அறிவு இருக்கா? அனிதா அம்மாவை தேடுறதுக்கு தைரியமும் தெம்பும் இருக்கணும். சும்மா போய் திங்காம நீயும் உண்டு கண்ணனா அனிதா அம்மாவை யாரை கூட்டிட்டு வர்றது? அப்படி சொல்லுடா மகனே. என் மவன் தான் அறிவாளி. அனிதா எங்கேயோ கோவிச்சுட்டு தான் போயிருக்கா. எங்க போயிருப்பா? கழுத கட்டா குட்டி சவரு அவ அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துருப்பா. கொஞ்ச நேரத்துல தன்னால வருவா. என்னப்பா சொல்ற? அம்மா அப்படியெல்லாம் கோச்சிட்டு போவாது. அதுவும் ஐசம்மாட்ட சொல்லாம எங்களையும் ஊத்திட்டு அப்படியெல்லாம் போகாது தெரியுமா? ஆமாத்தா, அருண் சொல்றது சரிதான். ஐசு புடவை எடுக்க வரேன்னு சொல்லிட்டு தான் இருந்தா தெரியுமா? நானும் கிளம்பிட்டு வருவான்னு வெளியே உட்கார்ந்துருந்தேன். ரூமுக்குள்ள கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்த்தா அனிதா இல்லை. என்கிட்டயும் சொல்லாம அப்படிலாம் போக மாட்டாத்தான். அடியே லூசு, அங்கதான் நீ அவளை புரிஞ்சுக்கல. நீ புடவை எடுக்க கூப்பிட்டு இருக்க, உன்கிட்ட தட்டாம சரின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் இவரு கேக்கு வாங்க போயிருக்காரா? வெட்டிங் டே வேற கொண்டாடணுமான்னு வீஞ்சிக்கிட்டு என்ன செஞ்சிருக்கா? உடனே வெளியே ஓடி இருப்பா. அம்மா வீட்டை பார்க்க போயிருப்பா. அங்க போய் குத்த வச்சிருப்பா. வேற என்ன பண்ணுவா? தன்னால கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவா பாரு. உன்கிட்ட மறுக்க முடியாம தான் அங்க போய் உட்கார்ந்துருப்பா. நானா போய் அவகிட்ட பேசலன்னு இன்னும் அவளுக்கு என் மேல கோவமா இருக்கும். அத்தான் எதுக்கும் உங்க ஆபீஸ்ல அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் விசாரிங்க. எனக்கு என்னமோ அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. அனிதா வேற அவளை பத்தி ஒரு மாதிரி பேசினா. அனிதாக்கு அவ மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவளை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா. அனிதா எந்த விஷயம் சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும். நீங்க உடனே போய் அந்த பொண்ணு ஆபீஸ்ல வந்திருக்காளா என்ன ஏதுன்னு விசாரிங்க தான். சரி நீ டென்ஷன் ஆகாத. நீ சொன்னா கேட்க மாட்டேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க தான். எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டுக்கு, கையும் ஓட மாட்டுக்கு, காலும் ஓட மாட்டுக்கு. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே அத்தை வீட்டுல இருக்காங்களா? உங்க
ஏய் ஐசு, என்ன எங்க அம்மா மேலேயும் தங்கச்சி மேலேயும் பழி போடுறியா? இங்க பாரு, எங்க அம்மா சுட்டு போட்டாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாது. என் தங்கச்சிக்கு இந்த அளவுக்குலாம் புத்தி வேலை செய்யாது. சும்மா எதையாவது குழப்பாத. இவ திமிர் பிடிச்ச கழுத எங்கேயாவது போய் உட்கார்ந்துருப்பா. ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே மனசு உடைஞ்சு போய் இருக்கேன். எனக்கு அனிதா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எதையும் யோசிக்க தோணாது. நீங்க வேற ஏதாவது சொல்லாதீங்க. எனக்கு யார் மேல சந்தேகப்படுறது, யார் மேல சந்தேகப்படக்கூடாதுலாம் தெரியல. ஆனா எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒண்ணு நீங்க அனிதாவை தேடி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, இல்ல நான் போய் அனிதாவை தேடுறேன். இங்க பாரு, அவ கொழுப்பெடுத்து வீட்டை விட்டு ஓடினதுக்காக என்ன கிறுக்கா அங்க இங்க அலைய சொல்லுதியா? நான் வேலையை பாப்பனா இவளை தேடுவேனா? இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? கல்யாண நாள் என்னதோ சொல்லாம கொள்ளாம ஓடி போய் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பா. அவளை நான் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்தா அங்க ஆபீஸ்ல வேலையை யார் பாக்குறா? இங்க பாரு, நீ எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி மறுபடியும் ஒவ்வொருத்தரையா சந்தேகப்பட்டு இருக்காத. வாழ்க்கை நரகமாயிரும். லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஆபீஸ்ல போய் பாருன்னு சரின்னு சொன்னேன். கடைசியில எங்க அம்மா மேலையும் தங்கச்சி மேலையும் சந்தேகப்படுவியா? ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப ஆபீஸையும் வீட்டையும் நீங்க பாருங்க. ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டுட்டு பசங்களை பாருங்க. நான் அனிதாவை தேடி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். இங்க பாரு, அவ தன்னால வருவா. சும்மா லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. நான் போய் ஆபீஸ்ல பாக்குறேன். அந்த பொண்ணு மேல எனக்கு இப்ப வரைக்கும் சந்தேகம் வரல. சும்மா எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை நரகமாயிரும். நீ எப்ப அனிதா கூட சேர ஆரம்பிச்சியோ அப்ப இருந்து நீயும் சரியில்லை. ஒழுங்கா பசங்களை கவனிச்சுக்க. நான் வரேன். எங்கேயோ உள்ள கோபத்தை இங்க வந்து காட்டுறாரு. அனிதா எங்கேயும் அவளா போயிருக்க மாட்டா. இவருக்கு சொன்னாலும் புரிய மாட்டுக்கு. இப்படி இருக்கு. எப்போ பார்த்தாலும் யாரு சொன்னாலும் அத காதுல வாங்காம ஓங்கிட்டு சத்தம் போட்டுட்டு போகுது. அவர் அப்படிதான் 1008 டென்ஷன்ல இருப்பாரு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க போய் படிங்க. அனிதாம்மா எப்படியும் வீட்டுக்கு வந்துருவா. ஐசுமா, உன் முகத்துல சிரிப்பே பார்க்க முடிய மாட்டேங்குது. அனிதாம்மா கண்டிப்பா எப்படினாலும் வந்துடும். எனக்கு என்னமோ அனிதாம்மா அப்பா சொல்ற மாதிரி எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அனிதாம்மா அப்பா கூட சண்டைல, அதனால அப்பா தேடட்டும்னு சத்தம் கட்டாம போயிருக்குமா இருக்கும். ஆனா அனிதாம்மா கண்டிப்பா வந்துடும். நீ கவலைப்படாத ஐசம்மா. இல்ல அண்ணே கூட இல்லாதவனே, அது எப்படி ஐசம்மாட்ட சொல்லாம அனிதாம்மா போகும்? இல்ல தம்பி, அனிதாம்மா சொல்லாம தான் போயிருக்கும். ஏன் தெரியுமா? ஐசம்மாட்ட சொன்னா அப்பா கேட்ட உடனே ஐசம்மா சொல்லிடும். அதான் சொல்லாம போயிருக்கும். ஓ எஸ், ஐ திங்க் யூ ஆர் கரெக்ட். துரை என்னமோ இங்கிலீஷ் பேசுது. இல்ல அண்ணே, என்னைய குண்டல அடிப்பியோல பண்ண புருஷ பாசல்ல. அதான் சரிடா, 2 பேரும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. என்ன இந்த அத்தான் இப்படி பேசுறாரு? ஏன் இப்படி ஆயிட்டாரு? எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. யாருக்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. பேசாம பசங்களை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அனிதா வீட்டில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அப்பதான் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். சே, பசங்களை தனியாக வச்சுட்டும் போக முடியாது. அம்மாவுக்கு ஃபோன் போட்டு முதல்ல வர சொல்லுவோம். சே, அநியாயமா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. இந்த சனியை வேற நம்மளை இங்கே வச்சுட்டு எங்கே போய் தொலைஞ்சிச்சுனே தெரியல. அதான் இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சு வருவார் அவர்? நம்ம தான் கோபத்தில் கல்யாண நாளை கொண்டாடாம அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் ஐஸு கண்டிப்பாக நம்மளை தேடுவா. நம்ம இந்த நேரத்தில் கோவப்பட்டா இங்கேருந்து தப்பிக்க முடியாது. கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். இந்த சனியனுக்கு இந்த அளவுக்கு இப்படி ரெடி பண்ணுறதுக்கு எங்கே இருந்து காசு வருது? யாரோ இவளுக்கு உதவி செய்கிறாங்க. ஒருவேளை நம்ம நாத்தனார்காரியா இருப்பாளோ? அவ எங்கேருந்து இவ்வளோ காசு அவளுக்கும் வரும் தெரியல. இவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அவங்க எல்லாரையும் சும்மா விடக்கூடாது. ஐசு தான் பாவம், சேலை எடுக்க வரேன்னு சொல்லிட்டு ஆளையே காணுமேன்னு தேடிட்டு இருப்பா. ஒருவேளை எங்கள் அம்மா வீட்டில் போய் பார்த்தாலும் பார்த்துருப்பா. பசங்க பாவம் என்னை தேடும். சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ. என்ன அனிதா, எப்படி இருக்கு? சௌக்கியமா? இப்போ இந்த லூசுகிட்ட கோவப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வழக்கம் போல் நார்மலாக பேசுவோம். சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு.
என்ன அனிதா, உன்கிட்ட தானே கேட்குறேன். ரொம்ப அமைதியா உட்காந்துருக்க. என்ன ஜெயில் வாழ்க்கை சிலருக்கு புதிய ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்ன உனக்கு? ஆமா ஆமா, ஜெயில் வாழ்க்கை தான் நிறைய புத்தியை தருவோன்னு நானும் படிச்சது உண்டு. இப்பதான் தெரியுது. என் புருஷன் 2-3 நாளா என்கிட்ட சண்டை போட்டு வீஞ்சிக்கிட்டு இருந்தாரு. நானும் அந்த ஆளு மேல ஆத்திரத்துல தான் இருந்தேன். கல்யாண நாள் கொண்டாடுற விருப்பமும் இல்லாம தான் இருந்தேன். எப்படியோ நீயும் என்ன கடத்திட்டு வந்துட்டியா, ரொம்ப வசதியா போச்சு. இது நான் அந்த ஆளுக்கு கொடுக்குற தண்டனை. கொஞ்ச நாள் அந்த ஆளு அப்படியே இருக்கட்டும், அதான் எனக்கு நல்லது. இதென்ன புது கதையா இருக்கு? நீ வழக்கமா இப்படி பேசுற ஆள் இல்லையே. என்ன செய்யறது, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மள மாத்திருது. நீயும் தான் பெரிய வில்லி மாதிரி இருந்த, இன்னைக்கு ஈன்னு இழிச்சுக்கிட்டு நிக்கல, அத மாதிரிதான். அதுவும் சரிதான். என்ன, என் அண்ணன் உனக்கு சாப்பாடு கொடுத்தாரா? சாப்பிட்டியா? சாப்பாடு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப வசதியா தான் இருக்கு. சாப்பிட நேரத்துக்கு சாப்பாடு, வேலையே செய்ய வேண்டாம், நல்ல கட்டில் உறங்குறதுக்கு. என்ன கொஞ்சம் டிவி கிவி இருந்தா நேரம் போயிருக்கும், ஒன்றும் இல்லையா? அதான் பிட்டத்தை பார்த்து என் மகன் சொல்ற மாதிரி படுக்க வேண்டியதா இருக்கு. பரவாயில்லையே, டிவி தானே, கொண்டாந்துட்டா போச்சு. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணு. இன்னும் 2 நாள் தான், அப்புறம் நானே உன்னை வெளியே விட்டுருவேன். ஏன் 2 நாள்ல ஏதாவது சாதிக்க போறியா என்ன? நீ தானே சொல்லுவ, என்னமோ உன் புருஷன் வீராதி வீரன் சூராதி சூரன், யாருக்குமே மசிய மாட்டான் அப்படி இப்படின்னு. அந்த 2 நாள்ல அந்த ஆளை என் கைக்குள்ள கொண்டு வர்றேன், அப்புறம் நீ வெளியே வா, சரியா? அடா கங்கட்ட மூதேவி, இப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்கியா? உன்னை தூக்கி உடப்புல போட. இருடி, நான் வெளியே வந்துக்கிறேன், அப்புறம் உன் மோரைய பேக்குறனா இல்லையான்னு பாரு. என்ன அனிதா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ யோசனையில இருக்க. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆளை வர வர எனக்கே சுத்தமா பிடிக்க மாட்டேக்கு. எல்லாரும் அந்த ஆளு பின்னாடி சுத்துறீங்களேன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. வெளித்தோற்றத்தை பார்த்து இழப்படுதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, உங்க இஷ்டம். எனக்கு ஒரு டிவியை கொண்டுட்டு வா, அப்பதான் நேரம் போகும். பரவாயில்லையே, இவ்வளவு பொறுமையா பேசுற அனிதாவை இப்பதான் பாக்குறேன். சரி சரி, அண்ணன்ட்ட சொல்லிட்டு போறேன். உங்க அத்தான், அதான் எங்க மேனேஜர், என்னை தேடு வரட்டா? போ போ, கிளம்பு கிளம்பு. சனியனே, என்கிட்டயே உன் வித்தையை காட்டுறியா? இருக்குடி உனக்கு, உன்னை பாரு. நாளைக்குள்ள உன் குறுக்கிழமை நான் எப்படி ஒடிக்கிறேன்னு மட்டும் பாரு. சனியனே, என்கிட்டயா வச்சுக்கிற? அந்த ஆளு எப்படிப்பட்டவர்னு எனக்கு தானே தெரியும். உன்னை சீண்டி கூட பார்க்க மாட்டாருடி. போ போ, இருக்குது உனக்கு. கூட்டிய சீக்கிரம் உனக்கு ஆப்பு வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஒன்று என் கையில் மாட்டுவ, இல்லை கண்டிப்பா நீ ஐஸ்வர்யா கையில் மாட்டுவ. இந்த 2ல் ஒன்று நடக்குதா இல்லையான்னு பாரு.